மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் அந்த பதட்டம் உச்சத்தை தொட்டிருக்குது. இந்த நிலைமையில நேற்று இரவு தாக்குதல் தொடங்கியுள்ள இந்தியா அங்க இருக்கக்கூடிய லக்ஸரி தொய்பாவுடைய முக்கியமான கட்டடங்களை தகர்த்து தெரிஞ்சிருக்காங்க. சும்மா 26க்கும் மேற்பட்ட இடங்களை. இந்த நிலைமையில தற்போதைய நிலவரம் என்ன? இதுதான் நிறைய பேர் தேடி இருக்காங்க. ஏகப்பட்ட இடங்கள்ல இந்திய ராணுவத்துக்கே தெரியாத ரகசியத்தான் பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பாட்டு வரும். ஆனா நம்மளுடைய கடமைன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு இந்தியராக ராணுவ எல்லையில வீரர்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். அதே நேரம் நாட்டுக்குள்ள நமக்குன்னு சில கடமைகள் இருக்குது. அந்த கடமைகளை இங்க ஆட்சியாளர்கள் சொல்லி புரிய வைக்கணும். எடுத்துக்காட்டுக்கு ஹரியானா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் இந்த இடங்கள்ல ஃபுல்லாமே சிஎம் முதலமைச்சர் என்ன பண்றாங்கன்னா அடுத்தடுத்து தன்னுடைய மக்களுக்கு என்ன வழிகாட்டுதல் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா கெடுவாய்ப்பாக தமிழ்நாட்டில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா திமுக ஆட்சியில் இருக்கு. திமுக மறைமுகமாக இந்த நாட்டுடைய நெஞ்சில குத்துறதுக்கு என்னென்ன முயலுமோ அத்தனையும் செய்வானுங்க. ஏன்னா ஆன்லைன் முழுவதும் பார்த்தா இந்த போருக்கு எதிராக பேசுகின்ற பேர் வழியில இந்திய ராணுவம் செய்யல அதை வச்சு பச்சையாத ராணுவத்தை மறைமுகமா விமர்சனம் பண்றதுதான் திமுக முயற்சி பண்றான்னு தெரியுது. அதுல மிக முக்கியமான ஆளுங்க இந்த பெரியாரிஸ்ட். பெரியாரிஸ்டோட ஒரு கேவலமான பிறவி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஒரு அருவருப்பான பிறவி எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ராணுவ நடவடிக்கையை தலைமை தாங்கி நடக்கக்கூடிய ரெண்டு பெண் அதிகாரிகள் முன்னிறுத்தி ஒரு முக்கியமான ஆபரேஷன் நடத்தி முடிச்சிருக்கு. அவ பெண்களுடைய வலிமை எந்த அளவுக்கு பறைசாட்டுது இந்தியான்னு கொஞ்சமாவது நெஞ்சில ஈர இருக்கேன் பேசணுமா இல்லையா, பகுத்தறிவு இருக்கேன் பேசணுமா இல்லையா? இவங்க பேசுற பகுத்தறிவு என்ன சொல்லுவா, பெண்கள் எல்லாமே ஆண்களை டீக்கடையில் இருக்கிற போண்டா மாதிரி சாப்பிடுங்க இவங்க பேசுற பகுத்தறிவு. எனவே பெரியார் அரசு பச்சை கேவலமான துரோகியும் கிடையாது, கேவலமான பிறவியும் கிடையாது. இப்ப நான் விஷயத்துக்குள்ள வராது என்ன அப்படின்னா, இது அவங்க விடுங்க, இதெல்லாம் கண்டுக்கிறதே வேணாம் வச்சுக்கவேன். இவன் இந்த தமிழ் தேசிய கூப்பிடுறாங்க, திடீர்னு கிளம்பி வந்துருவாங்க. ஸ்ரீலங்கால என்ன நடந்துச்சு தெரியுமா, டாய் என்ன பேசியிருக்க, நீ எதுக்கு கிளம்பி வர? எனவே இந்த கும்பலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன முடியுமோ அத்தனை நெகட்டிவ் பேசிட்டு இருக்கானுங்க. இப்ப நம்மகிட்ட இருக்கிற கடமை என்ன அப்படின்னா, முதலாவது இந்த நாட்டுடைய எல்லைகளில் ராணுவம் போராடுது. ஆனா நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு படி சைபர் வார், இந்த படி மிஸ் இன்ஃபர்மேஷனை பரப்புறது, இன்னொரு சைக்காலஜிக்கலா மக்களை தூண்டுறது. இந்த வேலை இங்க இருக்கிற நபர்களே தூண்டி விடுறானுங்க. இது காலையில இருந்து நான் பாக்குறேன், ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்றானுங்க. அது 9 வருஷம் பழசு. ஆனா இப்ப நடந்ததா சொல்றாங்க. ராணுவத்துக்கு சொந்தமான MiG-24 ஒரு ஜெட் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதா இவங்க பரப்புறானுங்க. யாரு? அதாவது சீனாவோட ஒரு செய்தி நம்ம பரப்புனா நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இவங்க உட்காந்து பரப்புறாங்க தெரியவே இல்லை. யாரு? திமுக காரன் பெரிய எடுத்து கொண்டாடுறான்னு வச்சுக்கவேன். இந்த மாதிரி மிஸ் இன்ஃபர்மேஷன் நிறைய பரவுது. இன்னொன்னு பரப்புனானுங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு 2 பொழந்துட்டு காமிச்சாங்க. அதை யார் பரப்புறாங்கன்னா பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பரப்புறாங்க. அதை எடுத்து இங்கே உட்காந்து இப்படி நடந்துருச்சாம்ல அப்படின்னு சொல்லி பரப்புறானுங்க. அது இல்லை. அது உண்மை என்ன அப்படின்னா, வீரோஸ் அப்படின்னு பாகிஸ்தானோட விமானம் தான். அங்கே விழுந்த புகைப்படம். அது 2 வருஷம் பழமையானது. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏவுகணைகளை ஏவுகிற மாதிரி, யாரு? பாகிஸ்தான் தொடர்ந்து ஒரு 100க்கு மேல் ஏவுகணைகளை ஏவுற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். அது உண்மையிலேயே ரியலா நடந்தது கூட கிடையாது. அது எல்லாமே சிமுலேஷன். ஆர்மி நேவி சம்பந்தமான அந்த கேம் மாதிரி இருக்கு இல்லையா, அதுல விளையாடுறத எடுத்து பாகிஸ்தான்ல விட ராணுவம் சம்பந்தப்பட்ட வெப்சைட் போடுறேன். அதை எடுத்து இவங்க பரப்பி இருக்காங்க. அதுவும் போலியானது. இதை ஏன் நான் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, ராணுவ எல்லைகளில் என்ன நடக்குதுன்னு மக்கள் போய் சென்று பார்க்க போறது கிடையாது. எல்லாமே செய்தி நிறுவனங்கள் மூலம் தான் பார்க்க போறாங்க. இது முடிவுக்கு வந்துட்டானுங்க. அப்ப பாகிஸ்தான் வந்துட்டாங்க, நம்ம அடிக்கிறோமோ இல்லையோ மக்கள்கிட்ட தீவிரமா பொய்ய பரப்பணும். அது இறங்கி விளையாடுறான்னு வச்சுக்கவேன். இன்னைக்கு நீங்க கார்கில் வார்லையோ இல்ல பங்களாதேஷ் பிரிஞ்சிச்சு அந்த வார்லையோ யார் வெற்றி பெற்றான்னு படிச்சுக்கவேன், அவங்க ஊர்ல படிச்சு வச்சுக்கவேன், பாகிஸ்தான் தான் வெற்றி பெற்றுச்சு அவள் படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேவலப்பட்ட ஊர்னு வச்சுக்கவேன். இந்த இன்ஃபர்மேஷன் ஏன் பரப்புறானுங்க அப்படின்னா, முதலாவது இந்த ஊர்ல சைக்காலஜில ஒரு குழப்பத்தை உருவாக்கணும் மக்களிடையே. அதாவது ஒரு மக்கள்கிட்ட நம்பிக்கையின்மையை உருவாக்கணும். இந்திய ராணுவத்துக்கும் மக்களுக்குமான நம்பிக்கையின்மையில அதை உருவாக்குறது தேவை. அதோட ரொம்ப முக்கியம், அந்த எல்லையில யாரும் தெரிய போறதில்ல. ஆனா பாகிஸ்தான் வீழ்ந்துச்சுன்னு ஒரு செய்தி வந்துடக்கூடாது. பாகிஸ்தான் ஈக்குவலா போராடிக்கிட்டு இருக்கு, ஈக்குவலா பதில் கொடுத்துக்கிட்டுன்னு அவன் செய்தி அவன் மக்களுக்கு பரப்பணும் மட்டும் இல்லாம இந்த பக்கம் இருக்க மக்கள்கிட்டையும் பரப்பி குழப்பத்தை உருவாக்குறான். அதுக்கு பெரிய உதவிகரமா இருக்கிறது இங்க ஒரு அரிப்படுத்த கும்பல் கொடுத்துருக்கேன், அவன் திமுக காரன் தான். இதுல மிஸ் இன்ஃபர்மேஷன் ஓகே, அது இங்க அதுக்கு சைக்காலஜிக்கல் பிரச்சனை வருது அப்படின்னா, இடையில ஒரு வீடியோ பார்க்குறேன். அது என்ன பண்ணா, ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்மி ஆஃபீஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்திய ராணுவத்தை மோசமா பேசி இந்த ராணுவத்திலிருந்து விலகிறதா சொல்றாரு. அந்த வீடியோ உண்மைதான். அந்த வீடியோ 2 வருஷம் பழமையானது. அவரை இந்திய ராணுவத்தை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்றாங்க, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு. அது வெளியேறதுக்கு அப்புறம் அந்த ராணுவ போட்டு அவர் குறை சொல்றாரு. இது 2.5 வருஷம் பழமையானது. இதை தூக்கிட்டு பாகிஸ்தான் பரப்புறானா ஒரு நியாயம் இருக்குது. இங்க இருக்கிற பாகிஸ்தான் குஞ்சுகள் பரப்ப வேண்டிய அவசியம் இருக்குது. எனவே இந்த மாதிரி ஆளுகள்லாம் தேடி பிடிக்க வேண்டியது அவசியம். தேடி பிடிச்சி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இதுல சில யூடியூப் பிரபலங்கள் இருக்காங்க. இந்த A2Dன்னு ஒரு ராஸ்கல் இருக்கான். அந்த ராஸ்கல் காஷ்மீர் எந்த பக்கம் இருக்குன்னே தெரியலன்னா நீ எதுக்கு வீடியோ போடுற நான் கேட்கிறேன். இவனெல்லாம் அடிச்சு தூக்கி ஜெயிலுக்குள்ள போறதுக்கு இதான் சரியான நேரம் வச்சுக்குவேன். இவன்
இந்த மதன் கௌரவர் தெரியும், எந்த போட்டு விக்கிபீடியா அதெல்லாம் படிச்சுட்டு வந்து ஒப்பிச்சது மட்டும் இல்லாம தன்னோட சொந்த திராவிட அறிக்கை இருக்கும் அவனுக்கு. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போன்ற நபர்கள், அதாவது அமைச்சர்கள்ட்ட நல்ல தொடர்பு இருக்கக்கூடிய இந்த மதன் கௌரி போன்ற என்ன பண்றாங்க, இதை வச்சுக்கிட்டு அப்படி மெல்ல இந்த வாழைப்பழத்தில் ஊசி எதுவும்ல அந்த மாதிரி விஷமான வேலை ஏற்றிருக்கானுங்க. நாம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பக்கத்து இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் வார்களை இதுக்கு எதிராக தொடர்ந்து நம்ம பதிவுகள் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது மக்கள்கிட்ட மேலும் குழப்பத்தை உருவாக்கிடும், நம்பிக்கையின்மை உருவாக்கும், ராணுவத்தின் மீது ஒரு நம்பிக்கை குலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதற்கு எதிராக எல்லா பேரும் பதிவு செஞ்சாகணும். மிக முக்கியமாக இந்த பாகிஸ்தான் மேப்பை வச்சு இந்த A2D போற மாதிரி இந்த மாதிரி ஆளுகள் என்ன பண்ணுங்கன்னா, ஹோம் மினிஸ்ட்ரிக்கு ரிப்போர்ட் பண்ணும். ஏன்னா நாடு பதட்டமான வார் சூழ்ந்த சூழல் இருக்குது. அதாவது போர் உச்சத்துல பதட்டமான சூழல் இருக்கக்கூடிய நாட்டுக்குள்ள இது எந்த தைரியத்தில் பரப்புறான்? இதெல்லாம் நாட்டின் மிகப்பெரிய துரோகமான செயல். இந்த மாதிரி நபர்களை உடனடியாக பிடிச்சி ஜெயிலில் போட வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. எனவே இன்ஃபர்மேஷனை ஒரு ஆழத்துக்கு உள்ள போறது மூலமா இருக்கக்கூடிய எல்லா பேருக்கும் என்ன பாடம் எடுக்க முடியும் அப்படின்னா, நீ இன்ஃபர்மேஷனை ரொம்ப கவனமா வெளியிடணும். நீ நல்லவன் காட்டுறதுக்கு இது நேரம் கிடையாது, நீ நல்லவன் காட்டிக்கிறதுக்கு இதுக்கு அவசியமும் கிடையாது. இந்த ராணுவ நடவடிக்கையிலே வேணாம், போரே ஆபத்தானது, நாங்க எல்லாமே அன்பை பரப்பக்கூடியவன் இப்படி ஊர்ல பேசி தருவானுங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றேன்னா, நீ எல்லையில நின்று போய் நீ அன்பை பரப்புன்னு சொல்லி அனுப்பிவிட்டா நல்லா இருக்கும். ராணுவ எல்லையில் நிப்பாட்டிக்கிட்டு பாகிஸ்தான் சூறால அவன்கிட்ட போய் நீ அன்பை பரப்பிட்டு வான்னு அனுப்பிவிட்டோன்னு வச்சுக்கேன், சரியா இருக்கும். லக்ஸரி தொய்பாட்டில் நீ அன்பை பேச என்ன அனுப்புற, இல்லாட்டி ஜெய்சி முகமதுகிட்ட நீ அன்பை பேச என்ன அனுப்புற, அந்த மாதிரி தீவிரவாத அமைப்புகள்கிட்ட நீ என்ன அன்பை எதிர்பார்க்கற எனக்கு புரியவே இல்லை. அவங்களோட பின்புலம் என்ன, அவங்களோட வரலாறு என்ன, அதெல்லாம் தெரிஞ்சா எதனால ரெண்டே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டே லக்ஸரி தொய்பா ஜெய்சி முகமது ரெண்டே அமைப்புகளை குறி வச்சு அதன் முக்கிய தலைவர் மீது குண்டு வீச தொடங்கியிருக்கு இந்தியா. இந்த ரெண்டு அமைப்புகள் தான். அதெல்லாம் ராணுவத்துடைய அதிகாரி ரொம்ப தெளிவான சொல்றாங்கன்னா, அந்த மக்கள் மீதோ அந்த ராணுவத்தின் மீதோ தாக்குதல் கிடையாது, இது எல்லாமே தீவிரவாத அமைப்புகள் அதனுடைய கூடாரங்கள் மீதான தாக்குதல். இது ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்தணும், எடுத்து நீ பாரு, எடுத்த முக்கியமான ஸ்பாட் எல்லாமே லக்ஸரி தொய்பா, இன்னொன்று ஜெய்சி முகமது. இப்போ இது ரெண்டு மீது தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் என்னன்னு எவனும் பேசவே இல்லை. பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்துற மாதிரி ஒரு பின்பத்தை உருவாக்குறாங்க. அவன் தான் இங்க இருக்க அப்பாவி மக்கள் மீது ஜெய்சி முகமது தாக்குதல் நடத்துறதுக்காக இவன் சண்டை ஓடி இருக்கான். இதோட கொடுமை என்ன தெரியுமா, அதுல இறந்து போன தீவிரவாதி, முக்கியமான தீவிரவாதியோட தலைவனுக்கு 5 லட்சத்துக்கு போய் நிக்கிறாங்க. ராணுவம் போய் நிக்குது, ISIS அவங்களுடைய மிலிட்டரியுடைய ரகசிய அமைப்பும் போய் நிக்குது. இவங்களுக்கு அங்கேயான வேலை, தீவிரவாதத்தை எதிர்த்து போராடுற பேர்ல நீ தீவிரவாதியை வளர்த்ததுதான் மிச்சம். இந்த நாட்டில் போய் நீங்க அமைதியை பேச வேண்டிய அவசியம் எங்கேது வருது? அது இப்படியான சூழல்ல நீ அமைதியை தேடுறேன்னா உனக்கு அமைதியில முக்கியம். உனக்கு இயற்கையா இருக்கக்கூடிய யாரு, திமுக காரனுக்கு இயற்கையா இருக்கக்கூடிய இந்திய வெறுப்பு, இந்திய தேசத்தின் மீதான வெறுப்பு, இந்து தேசத்தின் மீதான வெறுப்பு, பாகிஸ்தானுக்கு இவங்க வக்காலத்தை வாங்குறது ஒரே காரணம் தான். இங்க ஏதோ பெரிய நாடு வளர்ந்து சொன்னேன் ஏத்துக்க மாட்டாங்க, நாடு வலிமையா இருக்குங்களேன் ஏத்துக்க மாட்டாங்க, நாடு நல்ல லெவலில் போயிருக்கீங்களா ஏத்துக்க மாட்டாங்க, எதையுமே ஏத்துக்க மாட்டாங்க, நாடு விஷயம் நல்லது சொன்னே ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்திய மக்களாக நமக்கு இருக்க வேண்டிய பொறுப்பு என்ன அப்படின்னா, மிஸ்இன்ஃபர்மேஷன் எவன் அனுப்புறானோ அவனை பிடிச்சி வான் பண்றது, இல்லாட்டி அவனுக்கு எதிராக நம்ம புகார்களை முன் வந்து கொடுப்பது. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த யூடியூப்ல A2D மாதிரி ஆளுக்காமல இவங்கெல்லாம் ஹோம் மினிஸ்டர் வரைக்கும் நீங்க ரிப்போர்ட் கொடுங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழலை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போறது உறுதி, இல்லாட்டி ஒட்டுமொத்தமாக சேனலை காலி பண்ணவே முடியும். ஏன்னா சும்மா 36க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானை சேர்ந்த அதனுடைய ஆதரவு நியூஸ் சேனல்ஸ் வெப்சைட் எல்லாத்தையுமே முடக்கி இருக்கு இந்தியா இன்னைக்கு காலையில. ஏன்னா தவறான இன்ஃபர்மேஷன் பரப்புனால அவனுக்கே அந்த பாடம்னா உள்ளூர்ல உட்காந்து இந்த ஓனான் என்ன பண்றது, அடிச்சு தூக்கி உள்ள வரது ஆயிட்டு. எனவே இந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன் பரப்பக்கூடிய எந்த நபர்களும் சரி, அவங்களும் சைக்காலஜிக்கலாவே மக்கள்கிட்ட மீது ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்குறானுங்க. எனவே இந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன், அதாவது தவறான தகவல்களை பரப்பக்கூடிய நபர்களுக்கு எதிராக நாம கொஞ்சம் பொறுப்போட அதை நம்பாம அதை சம்மந்தப்பட்ட விஷயத்தை தேடி பார்த்துட்டு அதற்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அந்த நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்க காவல்துறையிட்டையோ இல்லாட்டி ஹோம் மினிஸ்ட்ரியோ நீங்க அதற்கு தகுந்த இடத்துல புகார் தெரிவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது நமக்கு இருக்க கடமை. ஏன்னா நாட்டுக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தாம இருக்கும் இல்லையா, எல்லா பேரும் சேர்ந்து ஒன்றிணைந்து இங்க ராணுவத்தோட நிக்கணும். எல்லா கஷ்டப்படுறாம பாருங்க, அதோடைய கொஞ்சமா வலின்னு ஒன்று புரிஞ்சுன்னா இப்படி செய்ய மாட்டேன். போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.